வெல்கம் பேக் டு ஷேடோ சினிமாஸ். இன்னைக்கு எபிசோடில் லேட்டஸ்ட்டாக வந்த அவதார் 3 தி ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோடைய ஓவரால் கான்செப்ட் அண்ட் அதில் பண்ணியிருக்க ஸ்கேம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மொத்த ஃப்ரான்ச்சைஸ் எப்படி இருக்குன்ற பிரேக் டவுனும் பண்ணிடலாம். கடகடன்னு பார்த்துடலாமா? படம் ரிலீஸ் ஆகி 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. கண்டிப்பாக அன்அஃபிஷியலாவது ஹெச்டி லீக் ஆகிடும்னு எதிர்பார்த்தேன். பட் இது வரைக்கும் வரல. தியேட்டருக்கு போகாமல் ஹெச்டிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று பார்க்காதீங்க, இல்லை பார்த்தே தீர்வை நடம் பிடிச்சாலும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பாருங்கன்னு தான் ரெக்வஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது ஏன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த படத்தில் அப்படி என்ன பிரச்சனை, என்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி வந்து 2 படங்களை பார்க்கும்போது அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அது எதுவுமே இதில் பண்ணலை அப்படிங்கிறதான் பிரச்சனை. ஸோ அது 2த்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் இருக்க ஸ்கேம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃப்ரான்ச்சைஸோட பார்ட் 1 2009ல் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப பெரிய வரவேற்பெல்லாம் இருக்காது, கண்டிப்பாக இது ஃப்ளாப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்லையும் ஏகப்பட்ட டிலேலையும் தான் இந்த படம் ரொம்ப தயக்கத்தில் தான் வெளியே வந்திருக்கு. பட் நினச்சதை விட குளோபலி பெரிய சக்ஸஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ண ஒரு முக்கியமான படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடித்து துவைக்கப்பட்ட ஒரு பழைய கதை, டெஸ்டோப்பியன் ஃபியூச்சரில் வாழ தகுதி இல்லாத பூமி, புது பிளானட்டை தேடி போகிற ஹியூமன் ரேஸ், அங்கே இருக்க ஏலியன்ஸோட ஃபைட்டு அப்படிங்கிறதெல்லாம் ஹாலிவுட்டில் துவைச்ச எடுத்த கதை. ஸோ அதை தாண்டி ஏகப்பட்ட லேகு. கண்டிப்பாக உத்து பார்த்தீங்கன்னா நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸுமே தெரியும். கண்டிப்பாக ஒத்துக்கிறோம், இந்த படத்துக்கு குளோபலாக பெரிய ஃபேன் ஃபாலோயிங் நல்ல ரீச் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. மற்ற படங்களை விட இந்த மாதிரி கிராஃபிக் கண்டென்ட்டில் ஹெவியாக பேஸ் பண்ணியிருக்க படங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஆல்டர் ஆகும். ஸோ அது இந்த படம் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணதுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய குளோபல் சக்ஸஸ் கிடச்சிது. ஸோ அதை தாண்டி சீக்வல்ஸ்க்கான பொட்டென்ஷியல் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட தங்க முட்டை போடுற வார்த்தை யாரும் கொல்ல மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொட்டென்ஷியலை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அப்கமிங் சீக்வல்ஸில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பட் ஸ்டில் இது வரைக்கும் வந்திருக்க ஓவரால் ட்ரையாலஜிலேயே தி பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் பார்ட் 2 வே ஆஃப் வாட்டர் தான். ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. லைக் பார்ட் 1 ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி அந்த படத்தை இன்னும் பிரம்மாண்டமாக வேறு லெவல் ஸ்டாண்டர்டில் செட் பண்ணாங்க. அதில் பண்ண ஒரு 10% கூட இப்போ வந்திருக்க பார்ட் 3ல பண்ணலை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஏகப்பட்ட டிலேக்கு அப்புறம் 13 வருஷம் டைம் ஜம்புக்கு அப்புறம் ஒரு சூப்பரான படம் 2022ல் வருது, வே ஆஃப் வாட்டர். இந்த படத்தில் வாட்டர் கிளானை மையப்படுத்தி காமிச்சிருந்தாங்க. மற்ற யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த டொருக் மாட்டோக்கை இவர் கண்ட்ரோல் எடுத்ததுனால தான் இவர் ஒரு அவுட் சைடர் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த மவுண்டன் பீப்புள் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 13 வருஷம் கேப்பில் 3 குழந்தைங்களுக்கு அப்பா, மிகப்பெரிய குடும்பஸ்தன் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து இந்த வாட்டர் கிளானுக்கு குடிபெயர்ந்து வரும்போது இவர் டொருக் மாட்டோக் அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கும். ஆனால் இவருடைய பசங்களை ஸ்கின் டோனை காரணம் காட்டி வந்த புதுசில் கொஞ்சம் புள்ளி பண்ணுவாங்க. இந்த வாட்டர் மக்களுடைய வாழ்வாதாரமே அந்த கடலை நம்பி தான் இருக்குது. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இவங்க குடிசை எப்படி இருக்குது, எதனால் மற்ற கிளானை விட இவங்க பிரிஞ்சு இப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அந்த ரூட்ஸ் எல்லாம் அழகாக காமிச்சு ரொம்ப டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த படத்தில் ஒரு கான்செப்டை செட் பண்ணிட்டாரு. ரொம்ப சிம்பிளாக பார்க்கணுன்னா நம்ம ஹியூமன் ரேஸ்லேயே ஏகப்பட்ட வகை இருக்கு இல்லையா? லைக் வெஸ்டர்ன் ஒயிட் பீப்புள், சென்ட்ரல் யூரோப்பியன், மிடில் ஈஸ்ட்டு, இந்தியன்ஸு, ஸ்லாவிக்கு, ஹிஸ்பானிக், ஏஷியன்னு சொல்லி நம்ம உருவ வேற்றுமைகளை மையப்படுத்தி மெயினாக ஸ்கின் டோனு தான், அதை தாண்டி பேசுகிற மொழி, இருக்கிற இடம், பழகிற கலாச்சாரம்னு சொல்லி விதவிதமான மக்கள் இருக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணாங்க இல்லையா? ஸோ அதே ஐடியாவை தான் இந்த பண்டோராலையுமே அவங்களுக்கும் ஒரு தனித்தனி வித்தியாசம் இருக்குது, அதனால தான் இவங்க டிஃப்ரெண்ட் கிளான்ஸாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப ஆணித்தரமாக சொல்லிட்டாப்புல. ஸோ இதே கான்செப்டை ஃபாலோ பண்ணி இந்த ஃபயர் அண்ட் ஆஷில் பண்ண முடிஞ்சுதானா? பண்ணவே இல்லை, அதுதான் பிரச்சனையே. தண்ணியில் நீந்தி ஊறி போனதுனால இந்த கிளானோட ஸ்கின் பிக்மெண்டேஷனே லைட் ப்ளூவாக மாறியிருக்கு. நீந்துறதுக்கு வசதியாக கைகளும் கால்களும் துடுப்பு போல் மியூட்டேட் ஆகி தான் பிறக்கிறாங்க. மற்ற நாவி மக்களுக்கும் இவங்களுக்கும் ஹெவியான டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே அந்த கடல் தான். இந்த கிளானோட பேஸ் தான் இந்த பொட்டென்ஷியல் சீக்வலுக்கான ஐடியாலஜியே. ஸோ இந்த கிளானோடைய ரூட்ஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டீப்பாக போய் அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா டைம் எடுத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக எப்படி மவுண்டன் பீப்புள் பறக்கிறதுக்கு அந்த ட்ராகனை தங்களோட ஜட முடியில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இவங்களும் நீந்துறதுக்கு அந்த மீனை கனெக்ட் பண்ணுறது, அதை இந்த பசங்க கற்றுக்கிறது, இவர் பயக்கானை மீட் பண்ணுறது, பயக்கான் மாதிரியான துல்குன் வகை மீன்களை வேட்டையாடி சீரம் எடுக்கிறதுன்னு சொல்லி படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். நிறைய இருக்கும் ஆக்சுவலி சொல்லப்போனால். அந்த 3.5 மணி நேரம் கண்டென்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கான கண்டென்ட் உள்ளே இருக்குது. பார்ட் 1ல் வந்து அதே வில்லன் மறுபடியும் மிலிட்ரிக்காரனே ரிட்டர்ன் ஆகிறான். ஆனால் இந்த வாட்டி அவன் நாவி பாடியில் வரான். நீ மட்டும் தான் போய் செட்டில் ஆவியா, நான் வரமாட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேர் ஃபைட் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகும். இதை தாண்டி அவர் பசங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங், குறிப்பாக அந்த பையன் போய் அவுட்காஸ்டான பயக்கான் கூட ஏற்படுற பாண்டிங், கிளைமேக்ஸில் அவர் வந்து அந்தர்பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஃபர்தர் சீக்வல்ஸ் மூலமாக இந்த பெண்டோராவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், புது நாவி மக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஒவ்வொரு கிளானையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் ஐடியாவை வச்சுக்கிட்டு புது புது கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி எடுத்த படத்தையே திருப்பி எடுக்கிறோம் அப்படின்ற ஃபீல் இருந்தால் கூட அதை எந்த அளவுக்கு பூசி மொழுக முடியுமோ அவ்வளோ அழகாக மோல்டு பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ டிலே டைம் ஜம்ப் அப்படின்னாலும்
டைம் எடுத்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி இந்த படம் சூப்பராக வெளியே வந்திருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்க 3ல எதுவுமே பண்ணல. 2025ல வந்திருக்க இந்த பார்ட் 3யான ஃபயர் அண்ட் ஆஷ் படம் என்ன மாதிரியான கான்செப்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத வே ஆஃப் வாட்டர் ரிலீஸ் ஆன வித்தின் ஃபியூ வீக்ஸ்லேயே லீக் அவுட் பண்ணிட்டாங்க. லைக் இப்போ பார்த்த வாட்டருக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஃபயரை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆஷ் பீப்புள் நெகட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. லைக் இது வரைக்கும் நீங்கள் 2 படத்தில் நாவி மக்களை ரொம்ப நல்லவங்களாக பார்த்தீங்க. இந்த படத்தில் விகரஸ் வில்லனாக காட்டுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அப்போவே லீக் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஃபயர்னும் போது ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கான்செப்ட் நிறைய இருக்குது. கண்டிப்பாக படம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு. பட் படத்தில் உள்ள ஒன்றுமே இல்லை. இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு பிரச்சனை அப்படின்னா, வே ஆஃப் வாட்டரில் திட்டவட்டமாக ஒவ்வொரு கிளானுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லிட்டாப்புல. ஆனால் இந்த ஃபயர் கிளானுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டே எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. ட்ரெய்லர்லேயே ஒரு முட்டாள்தனமான டைலாக் வச்சுருப்பாங்க. லைக் மலைகள்லேருந்து வந்த நெருப்பு எங்கள் காடுகளையும் வீடுகளையும் அழிச்சுது அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிளான் எதுக்காக பிரிஞ்சு போய் வால்கனோ ரீஜனில் செட்டில் ஆகணும்? அந்த பேக்ரவுண்டே அவங்க சரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதே மாதிரி வால்கனோ டெய்லிலாம் வெடிக்குமான்னு தெரியாது. அப்படியே வெடிச்சு அதில் தான் உங்கள் வீடெல்லாம் நாசமாக போச்சுன்னே வச்சுப்போமே. அப்படி அழிச்ச நெருப்பை நீங்கள் ஏன்ப்பா எம்ப்ரேஸ் பண்ணி ஏற்றுக்கிட்டீங்க? அழிச்ச நெருப்பை ஏற்றுப்பாங்களாம். அதுலேருந்து காப்பாற்றாத ஏவா மேலே காண்டா இருப்பாங்களாம். ஓகே, ஒரு பைத்தியக்காரத்தனமான லாஜிக்குள்ளே வில்லன்னு வச்சுக்கலாம். பட் ஸ்டில் இருந்தாலுமே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாதனால அந்த பேக்ரவுண்ட் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. இவங்களுக்கு ஆஷ் பீப்புள்னு பேர் வச்சது எல்லாமே கருகி போய் சாம்பல் ஆனதுனாலன்னே வச்சுப்போமே. இவங்களோட ஸ்கின் டோன் ஏன் ஆஷ் கலரில் இருக்குது? இவங்களா பூசிக்கிட்டாங்களா? இல்லை அது பை பிக்மெண்டேஷன் எப்படி மாறி இருக்கும்? இவங்களுக்கு நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்க மாதிரிலாம் காட்டலை. ஸோ எந்த வகையில் இந்த ஃபயர் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எதுவுமே சொல்லப்படல. இந்த கூட்டத்துக்கு தலைவியான வரான் கேரக்டருக்கு மட்டும் அந்த ஜட முடியை வச்சு மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பவர் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. போஸ்டரு, ட்ரெய்லரு, ஒன்லைன் எல்லாத்துலேயுமே இவங்கள தான் மெயின் வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணிவிட்டு வழக்கம் போல் மிலிட்ரிக்காரனையே வில்லனாக கூப்பிட்டு வந்துட்டாங்க. சும்மா சப்ப கேரக்டராக ஓரமாக நின்று இருந்துச்சு இந்த அம்மா. ஏன்டா படம் பார்த்தோன்னு கடுப்பாக இருந்துச்சு. பார்ட் 2க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாட்டர் கிளானை டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ எடுத்திருக்க கான்செப்டான இந்த ஃபயர் கிளானுக்குமே டீப்பாக உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும். பட் எதுவுமே பண்ணல. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல போல். பார்ட் 2 எடுக்கும்போதே இது மொத்தமாக ஓவரால் 7 ஹவர்ஸ் ஃபுட்டேஜ். பட் 3.5 மணி நேரம் மட்டும்தான் ஃபைனல் கட்டில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மீதி இருக்க ஃபுட்டேஜை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இந்த ஃபயர் கிளான் பேஸ் பண்ண புதுசாக ஒரு 10 சீன் மட்டும் எடுத்து மொத்தமாக பேட்ச் ஒர்க் பண்ணி தான் ஓட்டியிருக்காரு. படம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக தெரிஞ்சுது. இந்த பெண்டோரா அப்படிங்கிறது ஒரு தனி பிளானட் இல்லை. ஒரு பிளானட்டோட 3 நிலாக்களில் ஒன் ஆஃப் தி நிலா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டில் நம்ம எர்த் சைஸ்க்கே வச்சுப்போமே. ஒரு கிளானில் நடக்கிற விஷயம் இன்னொரு கிளான் மக்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அப்படி பார்க்க போனால் பார்ட் 1 அண்ட் 2 நடக்கும்போது இந்த குரூப் எங்கே இருந்துச்சு? இவங்க வில்லன் குரூப்னா இவங்க அவுட் சைடர் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மவுண்டன் பீப்புள் மேலே கோவமா? இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த வாட்டர் பீப்புள் மேலே கோவமா? இல்லை நீ அவுட் சைடரு, உன் மூலமாக பிறந்த குழந்தைங்கள்லாம் அனாமலி, உங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு இவங்க மேலே டார்கெட்டான கோவமா? ஏன் 1, 2 நடக்கும்போது வரல? இப்போ ஏன் பர்டிகுலராக வந்திருக்கீங்க? அப்போ அது நடக்கும்போது என்ன பிடுங்கிட்டு இருந்தீங்கன்னு எதுவுமே சொல்லல. அவ்வளோ பெரிய பிளானட்னே வச்சுப்போமே. இந்த பக்கம் மிலிட்ரிக்காரன் ஹைடெக் வெப்பனை கொண்டு வந்து மிகப்பெரிய 2 போர் நடத்தியிருக்கான். அவ்வளோ உயிர் சேதமாயிருக்கு. டமால் டிமில்னு குண்டுலாம் வெடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஃபயர் கிளானுக்கு கன்னுன்ற மேட்டரே தெரியல. உள்ளே இருக்க புல்லட் மெட்டலில் செய்யப்படுது. அதை திங்க முடியாதுன்னு கூட தெரியல. எங்கே தான்யா இருந்தீங்க? அவ்வளோ பெரிய பிளானட்டா? மற்ற இனத்தை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாதா? ஓவரால் கிளான் ஐடியாவுக்கு வரும்போது பஞ்சபூதங்களை மையப்படுத்தி தான் ஜேம்ஸ் கேமரான் மூவ் பண்ணியிருக்காரு. வானத்துலேருந்து வந்த நம்ம ஆளுங்களை ஸ்கை பீப்புள், பார்ட் 1ல் மவுண்டன் பீப்புள், பார்ட் 2ல் வாட்டர் பீப்புள், இப்போ ஃபயர் பீப்புள்னு 4 ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாப்புல. மீதி என்ன ஆகாயத்தில் பறக்கிற ரெக்க முளைச்ச ஆவி காட்டுவாப்புலையோ? கண்டிப்பாக நல்லா இருக்காது. இன்னும் ஒன்றே ஒன்று வேணால் பண்ணலாம். அண்டார்டிகா மாதிரி ஒரு ரீஜன் இருக்குது, ஐஸ் பீப்புள்னு ஒன்று காட்டலாம். இந்த படத்துலேயே ப்ரீ கிளைமேக்ஸில் மற்ற கிளான் எல்லாம் திரட்டுங்க நம்ம போருக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடும்போது ஒப்புக்கு ஒரு 4 பேர் வந்து நிற்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. யாருக்குமே எந்த நேம் கூட சும்மா சும்மா ஒரு மருந்து கூட இதுதான் பேர் அப்படின்னு சொல்லி வச்சா நம்ம ஃப்யூச்சரில் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஐடியாலஜியுமே இல்லாமல் மொட்டையாக சும்மா நிற்க வச்சுருப்பாங்க. எந்த ஒரு உருவ வேற்றுமையுமே இருக்காது. ஸோ திட்டவட்டமாக ஒரு கிளானுக்கும் இன்னொரு கிளானுக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத 2ல் ரொம்ப அழகாக காமிச்சு யூஸ் பண்ணிவிட்டு 3ல் என்ன பண்ணுறதே தெரியாமல் தடுமாறுறதுக்கு எதுக்கு உனக்கு 4 and 5? சத்தியமாக நான் தேட்டருக்கு போகிற ஐடியாலே இல்லை. இதோடு நிறுத்திடுறது தான் நல்லது. இந்த படத்துக்காக நம்ம ஒழுங்காக உழைக்கவே இல்லை. கண்டிப்பாக அவுட்கம் நல்லா வரல, கலெக்ஷன் ஆகாமல் போயிடுமோ அப்படின்னு பயந்து தான் இந்த படத்துக்காக மார்வலோட காலை பிடிச்சி அந்த டூம்ஸ்டே ட்ரெய்லரை எங்களோட நீங்கள் சேர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன், எங்களுக்கு கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி டீல் பேசியிருக்காங்க. ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு உனக்கு எதுக்குடா நான் கலெக்ஷனுக்கு உதவி பண்ணணும்னு நினச்ச மார்வல் அழகாக ஒரு டீசர் ரிலீஸுக்கு முன்னாடியும் ஆன்லைனில் லீக் பண்ணி விட்டாப்புல. தரமான சம்பவம். ஒரு மாதத்துக்கு எல்லாரும் டூம்ஸ்டே பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தான். இவங்களுக்கு கலெக்ஷன் ஓரளவுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே ஃபைனல் அவுட்கம் நல்லா வரலையே. முந்தைய படத்துக்கு கிடைச்ச அளவுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் நல்லா வரல. நிச்சயமாக டொயிங்குன்னு கண்ணு மூட்டுற அளவுக்கு தூங்கி வழிஞ்ச நானே
கண்டிப்பா இந்த படத்துல எந்த கிளிஃப் ஹேங்கரும் இருந்த மாரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா பார்ட் 4ல நான் கண்டிப்பா கதைய கன்டின்யூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி இப்போ 4க்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க எத்தன பேர் பார்ட் 4க்கு வெயிட் பண்றீங்கன்னு தெரியல. சத்தியமா எனக்கு அதுல துளி கூட விருப்பமே கிடையாது. இதுவரைக்கும் மில்க் பண்ணது போதும். ஒழுங்கா எடுக்க முடிஞ்சா அந்த கிளான ப்ராப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி எடுத்தா பரவால்ல. சும்மா பணம் சம்பாரிக்கணுன்றதுக்காக ஏதோ ஏனோ தானோன்னு எடுக்கிறேன். யூஸ் பண்ணது எடுத்த கதையே திருப்பி திருப்பி எடுத்து ஏமாத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுத்தமா எனக்கு இதுல உடன்பாடே இல்ல. இந்த பார்ட் 4 பத்தி இன்னொரு கூத்துமே சொல்றாங்க. லைக் 1, 2, 3 ஒரு ட்ரையாலஜி முடிஞ்சிருச்சு. 4, 5 கன்டின்யூ ஆகாது. 1, 4, 5ன்னு புது ட்ரையாலஜி கொண்டு வருவோம். அதாவது ஆல்டர்னேட்டிவ் டைம்லைன்ல வேற ஒரு சீக்வல் கொண்டு வரப்போறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காப்புல. 3யோட எண்டுல வில்லன தப்பிக்க விட்டது பெரிய கிளிஃப் ஹேங்கர்ன்னு நெனச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நான் 4, 5 கன்டின்யூ பண்ணி கதைய சொல்லியே தீருவேன். கலெக்ஷன் ஒழுங்கா பண்ணலனா கூட புக் வடிவமா எழுதியாச்சும் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. இப்ப தனியா ஒரு இன்னொரு ட்ரையாலஜி உருவாக்க போறேன். ஆல்டர்னேட்டிவ் சீக்வல் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ இதில் எது உண்மை பார்ட் 4 என்ன மாதிரியான கதையாக இருக்க போகுது அப்படின்ற சுத்தமான ஐடியாவே இல்லை. ஒருவேளை ஆடியன்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியானும் தெரியல. அப்படி ஆல்டர்னேட்டிவ் சீக்வல்னு வந்தால் இது ஒன்றும் ஹாலிவுட்டுக்கு புதுசு இல்லை, ஆல்ரெடி பண்ண விஷயந்தான். பட் இருக்கிற வே ஆஃப் வாட்டரோட பேரை கண்டிப்பாக கெடுக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பார்ட் 3ல பண்ண இன்னொரு பெரிய மிஸ்டேக் வைத்தறிச்சல்னு கூட சொல்லலாம். படத்தில் கான்செப்ட்னு ஒன்றுமே கிடையாது. எடுத்திருக்க டைட்டிலில் இருக்க கிளானுக்கு கூட எதுவுமே ஃபோக்கஸே பண்ணல. பட் பொட்டன்ஷியல் ஸ்டோரியில் இன்னும் ஒரு சின்ன பிட்டு மட்டும் இருந்துச்சு. அதையும் ட்ரெய்லர்லேயே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. லைக் இந்த மங்கி பாய் கேரக்டர் மாஸ்க் இல்லாமலே ப்ரீத் பண்ண போகிறாரு. சாதாரணமாக ஹியூமன்ஸால் பெண்டோரால் பண்ண முடியாது, பட் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற கான்செப்டையுமே ட்ரெய்லர்லேயே நாசம் பண்ணிட்டாங்க. இது எப்படி ஹியூமன்ஸ் ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்க போகுதுன்னு அதுவுமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஏன்யா இருக்கிற சின்ன கான்செப்டை கூட உங்களால் ஹைட் பண்ண முடியாதா? எதுக்கு அதையும் ட்ரெய்லர்லேயே சொல்லி நாசம் பண்ணுறீங்க? இவ்வளோ மோசமான ஒரு அவுட்கம் எப்படி வந்தது அப்படின்னு சுத்தமாக புரியல. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேட்டரில் பார்த்தவங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் ஏதாவது இந்த வீடியோவில் தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னு நினச்சா மன்னிச்சிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.